ஜீவாதாரம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அடிப்படை தேவை குடிநீர். அந்த குடிநீரை நம்ம சமீப காலமாக உங்களுக்கு இந்த பாட்டிலில் வந்து வாங்கி பருகிறத நம்ம பார்க்குறோம். முகம் தெரியாத மனிதர்கள் வீட்டில் கூட நம்ம போய் வந்து வாசல் நின்று கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்ட காலமாக இருக்குது. அந்த காலம்லாம் மறக்கவே முடியாது. நான் சொல்கிறது 80கள் காலகட்டத்தில். ஏன்னா எது வந்து சுத்திகரிக்கப்பட்டது, எது சுத்திகரிக்கப்படாத தண்ணின்றதே தெரியல. ஆனால் பாட்டில் அடைச்சி விற்கிறோம். பாட்டில் அடைச்சி விற்றாலே வந்து அது வந்து 20 ரூபா அதனுடைய மதிப்பாயிடுச்சு. கடந்த காலத்தில் உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கங்கே போர் போட்டு தண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் தண்ணீர் பஞ்சம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தாவேக அரசு, அதாவது தூய ஆட்சி வாழ்வாதாரமான குடிநீரை வந்து விலைக்கு வழங்குறதுக்கு, விநியோகிக்கிறதுக்கு ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயஸ்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பாட்டில் 20 ரூபா குடிநீர் பாட்டில் வாங்குறது தெரியுங்களா? அது பிரான்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 600 ரூபா, 400 ரூபா. இந்த சீமான் அவர்கள் ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு. அவருடைய பார்வை பாருங்க. சரியா, நாங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கிப்போம். இந்த காக்கா, குருவி, பறவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி? வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போது மிக முக்கியமான ஒரு ஜீவாதார பிரச்சனையை தான் நம்ம பேச போகிறோம். ஜீவாதாரம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அடிப்படை தேவை குடிநீர். அந்த குடிநீரை நம்ம சமீப காலமாக உங்களுக்கு இந்த பாட்டிலில் வந்து வாங்கி பருகிறத நம்ம பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் வீடுகளில் போனோம்னா எந்த வீட்டில் போய் நின்னாலும் வந்து தண்ணின்னு கேட்டவுடனே வேக வேகமாக ஓடி வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. முகம் தெரியாத மனிதர்கள் வீட்டில் கூட நம்ம போய் வந்து வாசல் நின்று கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்ட காலம்லாம் இருக்குது. அந்த காலம்லாம் மறக்கவே முடியாது. நான் சொல்கிறது 80கள் காலகட்டத்தில் இந்த பெட் பாட்டில்லாம் கிடையாது. 80-70கள் காலகட்டத்தில் தண்ணி வேணும்னா ஒரு கடையோ, டீ கடையோ அல்லது ஒரு வீடுகளில் நின்று தண்ணி கேட்போம், கொடுப்பாங்க. அப்படியே பாட்டில்களில் தண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு போனோம். குடிக்கிற தண்ணியை விட அந்த பாட்டில் கனமாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து 81-82 வாக்கில் தான் அந்த பெட் பாட்டில் வந்து அறிமுகமாகுது. 81-82கள் காலகட்டத்தில். அது கூட ரொம்ப ரேராக தான் அந்த தண்ணியில் பாட்டில் தண்ணி வைக்கிறது. பொதுவான இடங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி கிளாஸில் தண்ணி கொடுப்பாங்க. அது அன்றைக்கி டேட்டுக்கு வந்து அது 5 பைசா 10 பைசாவுக்கு வந்து தண்ணி முதல்ல விற்கிறதுக்கு அப்படி தான் வந்தது. பாட்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 5 ரூபான்ற மாதிரி பாட்டில் அடைச்சி விற்றாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து 20 ரூபாய்க்கு ஒன்று நிற்கிற பாட்டில். ஆனால் அந்த பாட்டிலாம் சொல்லுவாங்க கேட்டால் முதல்ல அறிமுகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையான குடிநீர் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகமாச்சு. இன்றைக்கி பாட்டில் தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு கேடுன்னே சொல்லி இன்றைக்கி வந்து அறியப்படுறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், 30 ஆண்டு காலத்து, 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த பாட்டில் தண்ணியை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா எது வந்து சுத்திகரிக்கப்பட்டது, எது சுத்திகரிக்கப்படாத தண்ணின்றதே தெரியல. ஆனால் பாட்டில் அடைச்சி விற்கிறோம். பாட்டில் அடைச்சி விற்றாலே வந்து அது வந்து 20 ரூபா அதனுடைய மதிப்பாயிடுச்சு. அது வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்துள்ள தண்ணி கிடையாது. அதில் இருக்கிற அத்தனை சத்தும் எடுத்துடுறாங்க சுத்தன்ற பேரில். அது ஹெல்த்தியான வாட்டர் கிடையாதுன்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. பாட்டில் தண்ணியை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து வந்திருக்கு. அது ஒரு பக்கம் நடக்குது. அப்போ இன்றைய சூழ்நிலையில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியை விநியோகிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடந்த காலத்தில் உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கங்கே போர் போட்டு தண்ணி கொண்டு வந்தாங்க. இதே இந்த ஈசிஆர் சாலை முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா போர் போடப்பட்டது பல ஊர்களில். அப்படி தண்ணி விநியோகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டேங்கர் லாரி மூலமாக வந்து ஆந்திராவிலேருந்து குடிநீர் வந்து விநியோகம் பண்ணாங்க தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில். இன்றைக்கி தண்ணீர் பஞ்சம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தண்ணீர் பஞ்சம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தாவேக அரசு, அதாவது தூய ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சேலம் மாநகராட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்முடைய அந்த வாழ்வாதாரமான குடிநீரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா விலைக்கு வழங்குறதுக்கு, விநியோகிக்கிறதுக்கு ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயஸ்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிரான்ஸ்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்கே குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையாது.
இங்கே உள்ள நான் ரொம்ப குறைவாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு உத்தேசமான மதிப்பு தான் நான் சொல்கிறேன். ஒரு பாட்டில் 20 ரூபா குடிநீர் பாட்டில் வாங்குறது தெரியுங்களா, அது ஃப்ரான்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 600 ரூபா, 400 ரூபா அப்படியா தான் வந்து பாட்டில் விற்கிது. இங்கே 20 ரூபாய்க்கு வாங்குற அந்த தண்ணி ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போனவங்கள வேணால் கேட்டு பாருங்கள், அங்கே குடிநீர் எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே உள்ள நிலை அப்படி. ஆனால் இந்த சேலம் வந்து மாநகராட்சி என்ன கேட்டால் இந்த சூயஸ்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டு தண்ணீர் விநியோகத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து தண்ணி என்ன செய்யணும் கேட்டால் விலை கொடுத்து வாங்கணும். சரிங்க, நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம், இது எதுக்குங்க இந்த மாதிரி செய்யணும், எதுக்காக வந்து. ஆனால் நம்மக்கிட்ட முதல்ல திணிக்கும் போது என்ன திணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகாதாரமற்ற தண்ணீரை தான் நீங்கள் வந்து பருகிறீங்க. ஆனால் இந்த நிறுவனம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை பிரம்மாண்டமாக வந்து சுத்திகரித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களை விநியோகிப்பாங்க. அப்போ நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அப்படி தான் முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அது என்ன ஆகுதுன்னு கேட்டால் முற்றிலுமாக குடிநீர் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி தான் சாப்பிட்ணுன்ற அந்த நிலைக்கு வந்துடும். எப்படி இன்றைக்கி கேஸ் வந்து எரிபொருள் எப்படி உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் குடிநீரும் நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்போது விலைக்கு வாங்கும் போது நம்மளுடைய பயன்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நெருக்கடியில் இருப்போம். அளந்து குடிக்கிற தண்ணி கூட நம்ம அளந்து குடிக்கணும். ஐயோ நம்ம தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா விலை கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு. அப்போது அடிப்படை காற்றும் ஒரு நாளைக்கு விலைக்கு வைக்க போகிறாங்க, அது வேறு விஷயம், அதுக்கப்புறம் போவோம். இப்போ நீங்கள் அடிப்படை தேவையான ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, வந்து விலை கொடுத்து வாங்கணும். குடிக்கிற நீரை வந்து விலை கொடுத்து வாங்கணும். எப்படி உணவு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, இது எண்ணெய் இதெல்லாம் எப்படி விலை கொடுத்து வாங்குறோமோ குடிக்கிற நீரையும் வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. இந்த சீமானவர் ஒரு படி மேலே போய் சொல்கிறார், அவருடைய பார்வை பாருங்களேன். சரியா, நாங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கிப்போம், இந்த காக்கா குருவி பறவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி. இன்றைய தினம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் முந்தா நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் 2 நாய்கள். அந்த நாய்களுடைய முகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனசில் எனக்கு பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து குடிக்க தண்ணி இல்லாத ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு டப்பாவை கொண்டு வந்து போட்டு அதில் தண்ணியை ஊற்றின உடனே அந்த 2 நாய்களும் ஓடி வந்து அந்த தண்ணி குடித்த அந்த வேகத்தை பார்க்குறோமே. அதான் வாய் திறந்து கேட்க முடியுமா தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு? நாயோ இல்லை மாடோ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போது வீட்டு வாசலில் வந்து நாம் வந்து ஒரு கோலையில் வந்து தண்ணி வைக்கணும். அது எவ்வளோ பேர் வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் வழக்கமாக எங்கள் வீட்டில் அது ஒரு மூலையில் வந்து வைப்போம். ஒரு டப்பாவில் வந்து தண்ணியை ஊற்றி விட்ருவோம். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மாடாக இருக்கட்டும் சரி, அல்லது நாய்களாக இருக்கட்டும் சரி, அது பறவையாக சரி வந்து குடிச்சப்படும். அதை ஒவ்வொரு வீட்டையும் செய்யணும். ஆனால் அதை நம்ம செய்யலை. ஒருவேளை அந்த பாவம் தானா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ஏன் சில நேரங்களில் நாங்கள் கூட மறந்துருக்கோம் தண்ணி வைக்கிறதுக்கு. அது ஒத்துக்கணும்ல. எல்லா நாளும் வச்சது கிடையாது. சில நேரத்தில் நாங்கள் வேலை பிஸியில் மறந்துடுவோம். ஆனால் நமக்கு வந்து தண்ணி தாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஐயோ தண்ணி வேணுமேன்னு சொல்லி நம்ம போய்ட்டு எங்கே வேணாலும் கேட்டு தண்ணி குடிக்க முடியும், ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியும். ஆனால் பறவைகள், விலங்குகள் அதை பண்ண முடியாது. அதுதான் சீமான் சொல்கிறார். இதுதான் சீமானுக்கும் மற்றொரு மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவருடைய சிந்தனைன்னு கேட்டால் காக்காவும் குருவியும் எப்படி வந்து விலை கொடுத்து வாங்குமா? எப்போ நீங்கள் வந்து தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அது ஒன்று. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல கேட்டால் ஒரு கோலை தண்ணீர் அந்த பார்த்திங்கன்னா அதை சேமிக்க வைக்கணுன்ற அந்த எண்ணம் வரும். அதாவது அதை பாதுகாப்பாக வைக்கணுன்ற எண்ணம் வந்துடும். அப்போது சாதாரணமாக வந்து அந்த தண்ணி என்பது வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த மனசும் வராது. ஐயோ நாய்க்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணுன்ற அந்த எண்ணம் வராது. ஏன்னா ஐயோ விலை கொடுத்து வாங்குகிறோம், அந்த தண்ணியை போய் மாட்டுக்கு வைக்க முடியுமான்ற அந்த எண்ணங்கள் உள்ள மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு அந்த நிலைமை. இன்றைக்கி பார்த்துங்க, ஏதோ இந்த அரசுக்கு எதிராக பேசுகிறதுன்ற அந்த எண்ணம் கிடையாது. இந்த அரசு தான் இந்த ஒப்பந்தத்தை எடுத்ததா, இந்த 2 மாதத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா, அல்லது ஏற்கனவே இருக்கிற திமுக அரசு இந்த முடிவை எடுத்ததான்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இந்த அரசு, இந்த தாவேக அரசு. ஏன்னா பல திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் திறந்து வைக்கிறாரு. அதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அந்த பேருந்துகள் வந்து பில்ட் பண்ணுற வேலை, அதாவது கட்டமைக்கிற வேலை நடந்தது இல்லை. அப்போது முந்தைய ஆட்சியில் எடுத்த முடிவுகளை வந்து இந்த அரசு செயல்படுத்துதா? இந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டது? இந்த தாவேக ஆட்சியில் எடுக்கப்பட்டதா, இந்த முந்தைய ஆட்சியில் எடுக்கப்பட்டதா? அப்போ முந்தைய ஆட்சியில் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ரத்தில் பண்ணணும். எப்படி வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விநியோக உரிமை போச்சு,
அதில் எவ்வளோ கைமாறுச்சு, எல்லா கேள்வியும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனை அது கிடையாது. இன்றைக்கி சேலம் மாநகராட்சி சார், நாளைக்கு அடுத்தடுத்து எல்லா மாநகராட்சியிலையும் இந்த வேலை நடக்கும். இப்போது சாதாரணமாக பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த துப்புரவு பணிகள் எல்லாமே வந்து மாநகராட்சி ஊழியர்கள் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அது தனியார்கிட்ட போயிடுச்சு. அப்போ தனியார்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியல. ஏன் இன்றைக்கி குப்பை வண்டி வர்றன்னு சொல்லி யாரை கேட்குறது? இதே அதிகாரத்தில் இருக்கிற நேரடியாக வந்து நிர்வாகத்தில் கேட்டால் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்க முடியும். இப்போ யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. எல்லாத்தையும் தனியார்னு கொடுக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு என்ன தான் செய்யும்? இந்த கேள்வி பலமுறை எழுப்பப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் வந்து கடந்த 5 அல்லது 10 ஆண்டு காலத்தில் சீமான் அவர்கள் பேசுனது அத்தனையும் நடந்துட்டு வருது. வட இந்தியர்கள்லாம் உங்களை ஓட விடுவாங்கன்னு சொன்னார். ஒரு நாள் நடக்கண்டாருன்னாரு. நடக்குதா இல்லையா? புலம்பெயர்ந்து வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இங்கே இருக்கிற வந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் நடக்குது. சீமான் அவர்கள் சொன்னது நடக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடிநீரை வந்து நீ வந்து விலை கொடுத்து வாங்குவேன்னு சொல்ல நடக்குது. சீமான் சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் இப்போ அவருடைய காலத்திலே இப்போ நம்ம காலத்திலே நம்ம அனுபவிக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து சரி இது வருதா, இதை அனுபவிச்சுப்போம். அதை தாண்டி சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் இதனால் இந்த நன்மை இருக்குங்க. இதே சேலத்தில் வந்து இதுக்கு முன்னாடி சுத்தமான குடிநீர் குடிக்கலையா? இப்போ இந்த ஃப்ரான்ஸ் நிறுவனம் வந்து தான் இந்த தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியை கொடுக்க போகிறாங்களா? அதை சுத்தம்ன்ற பேரில் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்ம மூளையை வந்து கழுகுறது, சுத்தன்ற பேரில் இதை வந்து திணிக்கிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம குடித்த வந்து சேலத்தில் குடித்த தண்ணீர்லாம் வந்து அசுத்தமான குடிநீரா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக இந்த சேலத்தில் இது திணிக்கப்படுது. ஏதோ சேலத்தோடு முடிஞ்சோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அடுத்த கட்டமாக வந்து எல்லா மாவட்டங்களையும் இது பரவும். அதனால் சீமானவருடைய அந்த கண்டன அறிக்கையை வந்து நான் மறுபடியும் இப்போ கூட நான் வந்து இந்த காணொலியில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துலையாவது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த சீமானவருடைய அந்த பேச்சை வந்து நம்ம உள்வாங்கணும். நம்ம போகிற போகிற கேட்டுட்டு நம்ம அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடும். நம்ம மெல்ல மெல்ல நம்ம உரிமைகளை எப்படி இழக்கிறோன்றதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து கவனித்து சுதாரித்து நம்ம என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணணும். இனி வரும் காலங்களில் எல்லாமே வந்து முதல் கட்டமாக இன்றைக்கி வந்து எரிபொருள் போச்சு. மண்ணெண்ணெய் வேண்டாம், மண்ணெண்ணெய் வச்சு நம்ம என்ன கேட்டால் வந்து ஏதோ ஸ்டவ்வில் மட்டும்தான் பயன்படுத்தணும் கிடையாது. மண்ணெண்ணெய் வச்சு விறகு அடுப்பு பயன்படுத்தணும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1200 ஒதுக்கணும் இன்றைக்கி. அப்படி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது தண்ணீருக்கு நம்ம வருவாயிலேருந்து ஒரு தொகையை ஒதுக்கணும். அப்போ தண்ணீருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் மற்ற ஜீவன்கள் எப்படி, அதுதான் இப்போ கேள்வி. அதுதான் சீமான் வந்து எழுப்புறாரு. ஆடு மாடுகள்லாம் எப்படி? ஆடு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி ஊற்றினோமா, இல்லை ஆடு மாடுகள் வந்து அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வருவாய் இருக்கா, இல்லை வாய் இருக்கா வந்து கேட்டு காசு கொடுத்து கேட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நம்ம சிந்தித்து செயல்படணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வாதாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுது. எச்சரிக்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.